பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். 1 Peter chapter 3 verses 7 and 8. அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான வார்த்தை உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி பாருங்கள். நாம் எல்லோரும் ஜெபத்தின் மூலமாக தான் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்றால், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், திருத்துவ தேவன் உண்டு. இப்பொழுது பரலோகம் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு நன்மையை அது ஆயத்தப்படுத்துகிறது. அந்த நன்மையை உங்கள் குடும்பத்திற்கு கொடுப்பதற்கு முதலாவது பரலோகம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு காண்பிக்கிறது. உங்கள் குடும்பத்திற்கான நன்மையை ஆண்டவர் எப்படி தருகிறார் என்றால், அது பரலோகத்திலே பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அது உண்டாகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதா, அதாவது நம்முடைய தகப்பனாயிருக்கிற பரமபிதா, அவரிடத்திலிருந்து அது உண்டாகி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் அது கொடுக்கப்பட்டு ஆவியானவர் மூலமாக அது ஒவ்வொரு குடும்பத்தினருடைய தலையாக இருக்கிற புருஷன் மீது வைக்கப்படுகிறது. இப்பொழுது அதை வாங்குகிற கணவர், புருஷர், தன் மனைவியோடும் பிள்ளைகளோடும் அதை பகிர்ந்து கொள்ளுகிறார். சுகமானாலும் வருமானமானாலும் பலனானாலும் உலகத்தின் வாழ்க்கையில் இருக்கிற அமைதி சமாதானம் எதுவானாலும் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் இதுதான் முறை. இப்பொழுது சத்துரு எங்கே கிரியை செய்கிறான்? அநேக குடும்பங்களிலே நாம் ஜெபித்தும் ஆசீர்வாதம் எங்கு தடைபடுகிறது? கர்த்தர் ரெடியாக இருக்கிறாரு. பிதா உங்களுக்கான ஆசீர்வாதத்தை உருவாக்கி இயேசுவின் கரங்களில் கொடுத்து ஆவியானவர் உங்களிடத்திலே கொண்டு வரும்போது நீங்களும் உங்கள் கணவரும் அல்லது கணவரும் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்கிற இடத்தை பிசாசு தடை பண்ணுவான். ஆகவே தான் இன்றைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு புருஷன் மனைவியினிடத்தில் காணப்படுகிற ஏதாவது குறைகள் பலவீனங்கள் இருக்குமானால் அதை சாந்தத்தோடு ஏற்றுக்கொண்டு நீங்கள் அதை தாண்டி கடந்து நீங்கள் செல்லணும். எப்போதுமே குடும்ப உறவில் புருஷன் மனைவியினிடத்தில் காணப்படுகிற குறைகளை சொல்கிறது, மனைவி புருஷன்கிட்ட காணப்படுகிற குறைகளை சொல்லி எத்தனையோ குடும்பங்களில் இந்த குடும்ப ஜெபம் நடக்கிறதே இல்லை. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் குடும்ப ஜெபத்தில் தான். நீங்களும் உங்கள் மனைவியும் இல்லை நீங்களும் உங்கள் கணவரும் எந்த குறையும் சொல்லாமல் காலை இரவு 2 வேளையும் கை கோர்த்து குடும்பத்தில் நீங்கள் நில்லுங்களேன். உங்கள் குறைகளை தாண்டி உங்கள் பலவீனங்களை தாண்டி நீங்கள் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால உங்கள் குடும்பம் நன்மையினால் நிரப்பப்படும். அதற்கு இந்த குறைகளை தாண்டி போகிறதுக்கு ஒரு காரியம் செய்யணும்னு இந்த வேத பகுதி சொல்லுது. 8ஆம் வசனத்தில் மன உருக்கமுள்ளவர்களாய், கம்பேஷனட் ஹார்ட். அது இப்படி கூட சொல்லலாம். உங்கள் மனைவியினிடத்தில் இருக்கிற ஒரு குறைய பலவீனத்தில்
உங்கள் குறையாக இருந்தால் என்ன செய்வீங்க? அதை தாண்டி போவீங்களே, அதை மன்னித்து சரி ரெக்டிஃபை பண்ணிக்கலான்னு போவீங்களே, அதே போல் யோசிங்க. மனைவிகளே, உங்கள்கிட்ட ஒரு குறை இருந்தால் எப்படி அதை கடந்து போவீங்களோ அதுபோல் உங்கள் புருஷன்ட்டு அதே போல் இருந்தால் அதை தாண்டி போங்க. இதை கொஞ்சம் ஜெபத்தோடு செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் செய்யுங்க. ஊழியக்காரன் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் தடைபட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த நாளில் தருவார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். உங்கள் ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு இந்த கம்பேஷனேட் ஹார்ட், இணக்கமுள்ள மன உருக்கமுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று கர்த்தர் நிறைவாய் உங்களை நடத்துவாராக. ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்திலே உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். எந்த குடும்பத்திலெல்லாம் புருஷனும் மனைவியும் இணைந்து ஜெபிக்க முடியாதபடிக்கு சத்துரு தடை செய்கிறானோ, அதை இந்த நாளிலே கொடுத்த வார்த்தையின்படி மன உருக்கத்தோடு இணக்கத்தோடு இணைந்து அதை தாண்ட நம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தாரும். அவர்கள் முடிவெடுக்கட்டும் ஆண்டவரே, தீர்மானம் எடுக்கட்டும் ஆண்டவரே. விவேகத்தோடு வாழ்ந்து நித்திய ஜீவனாகிய கிருபையை இவர்கள் குடும்பமாய் சுதந்திரித்து பெற்று அனுபவிக்கட்டும். தடைகள் மாறட்டும். இருவருக்குள்ளும் இருக்கிற ஈகோக்கள் உடைக்கப்படட்டும். பெருமாய் திரளாய் இவர்கள் ஆசீர்வாதங்களை உடைய கரங்களிலிருந்து பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படியே செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்கு இந்த கிருபையை தருவாராக. ஆமேன்.